ஆல்பா தியானம். இந்த ஆல்பா தியானத்தை பத்தி நம்ம நேற்றே ஒரு அறிமுகம் கொடுத்திருந்தோம். ஆல்பா தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மன அலை வேகம் வந்து 7 அல்லது 8லேருந்து 13க்குள்ள இருக்கும். சரிங்களா? அந்த அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆல்பா மனநிலையில இருக்கிறீங்க. இந்த ஆல்பா மனநிலையில இருந்து நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா வந்து சேரும். சரிங்களா? அப்ப நம்ம என்னன்னா, நம்ம இப்ப மெடிடேஷன் பண்ணி முதல்ல உடலுடைய எல்லாத்தையும் ஓய்வுக்கு கொண்டுட்டு வந்து, நம்மளுடைய கண் பார்வை, காதுல கேட்கறது இது எல்லாமே நிறுத்திரும். அப்ப எல்லாமே நிறுத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? காதால கேட்கறதில்ல, கண்ணால பார்க்கறதில்ல, நீங்களும் பேசுறதில்ல. சரிங்களா? அப்புறம் நம்மளோட உடல்ல எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளா தளர்வு பண்ணி, அதையும் கொண்டு வந்துர்றோம். அப்ப இதெல்லாம் கொண்டு வந்தோனே நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க பார்ப்பீங்க? உங்களுக்குள்ள பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நெறைய எண்ணங்கள் போகும். எந்த எண்ணங்களையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம். அ என்ன இது எண்ணம் அப்படின்னு அத புடிச்சு நிறுத்தலாம் வேணாம். அது போகுதுன்னா விட்டுருங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கும். இப்படி உங்களுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுடைய மன அலை வேகம் அப்படியே குறைஞ்சுட்டே வரும். குறைஞ்சுட்டே வந்து இந்த 13க்கு வந்துருச்சு. அதுலேருந்து 12 அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து 7 கிட்ட வந்துருச்சுன்னா தூங்கிருவாங்க. அந்த நிலை மட்டும் போயிடாதீங்க. இந்த தூக்கம் வராம விழிப்பு நிலையில இருந்துக்கணும். அப்படி இந்த இடத்துல வரும்பொழுது உங்களுடைய தேவை என்ன இருக்கு? பொருளாதாரமா? ஆரோக்கியமா? உறவுகள சுமூகமா? சரிங்களா? என்ன வேணும்? அந்த ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்துங்க. எப்படின்னா, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக நன்றி. அதை எப்படி நீங்க அனுபவிக்கிறீங்க? ஆ அந்த ஒரு நிலையில இருந்து ஆல்பா நிலையில இருந்து நிஜமாக்கும் தியானம்னு சொல்லலாம். சரிங்களா? ஆல்பா நிலையில இருந்து விசுவலைசேஷன் நம்ம பண்ண போறோம். அதுதான் உண்மையானது. அப்போ ஆல்பா நிலையில இருந்து அந்த விஷயத்த நீங்க நினைங்க. நான் வந்து உங்களோட உடல் தளர்ச்சி ஆகுற வரைக்கும் சொல்லி, உடல் தளர்வானதுக்கு பிறகு ஆல்பா நிலைய பற்றி நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட இத நினைங்க அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் நீங்களாவே நினைக்கணும். நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா திரும்ப சொல்லிட்டே இருந்தா, நீங்க திரும்ப லிசன் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது காதுல கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அது இல்லாம அமைதியா அந்த ஒரு இது முடிக்கிற நேரத்துல நான் அத சொல்லுவேன். சொல்லி அந்த தியானத்த நிறைவு பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். நிறைவு பண்ணலாம் இந்த நிகழ்ச்சிய. ஸோ, அதனால இந்த தியானத்த எல்லாருமே செய்யும் பொழுது, எப்பயுமே அருகில் வந்து தண்ணி ஒரு இதுலயும், அ தீபமும் இயற்கை தீபமும் ஏத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். இந்த இயற்கை தீபம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு கவசம் போல செயல்படும். ஏன்னா தியானம் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப அமைதியான மனநிலையில இருக்கிறோம். அலைவரிசை ரொம்ப இதா இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்மள வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வந்து தேவையில்லாத சக்திகள் நம்மள வந்து நம்மளுக்குள்ள நம்மள ஆக்கிரமிக்க வேண்டியது இல்ல. அது ரைட்டுங்களா? அதுக்காக தான் அந்த தீபம் ஏற்றுதல். அதை ஏத்தி வச்சுக்கோங்க. ஆ அது ஒரு கவசம் போல அது பாசிட்டிவ் எனர்ஜி. தீபம்னாலே பாசிட்டிவ் எனர்ஜி, தண்ணினாலே பாசிட்டிவ் எனர்ஜி. அப்ப பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள சுற்றிலும் அது இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு தாட்டோட நம்ம இன்னைக்கு மெடிடேஷன் நம்ம போகலாம். உங்களுடைய இடத்துல அமர்ந்துக்கோங்க. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. என்னில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு.
குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு, ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியை உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. அமைதியாக உணர்கின்றோம். நாம் இருக்கும் அறைகளில் உள்ள சத்தத்தை கவனியுங்கள். நமது அறைக்கு வெளியில் உள்ள சத்தத்தை கவனியுங்கள். நமது கால்களின் மீது கவனம். நமது கால்கள் எல்லாம் நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. அவைகளுக்கு நாம் இப்பொழுது ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. அடுத்ததாக நமது வயிற்றுப்பகுதி. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், இரைப்பை, மலக்குடல் இவை அனைத்தும் நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை பெற்று நல்ல ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் எல்லாம் பெற்று வலிமையாக இருக்கின்றன. அவைகளுக்கு ஓய்வு கொடுக்க போகின்றோம். அவைகள் ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பையின் மீது கவனம் செலுத்தவும், அவை இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. அவைகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்கின்றோம். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, சிறுநீரகம் இவற்றின் மீது கவனம் செலுத்துகிறோம். அவற்றை உருவாக்கிய அணுக்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இங்கு நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் சீராக இருக்கின்றன. அவைகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்கின்றோம். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தளர்ந்த நிலை.
நமது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய இதயம் மற்றும் நுரையீரல் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அவையில் நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் எல்லாம் பெற்று சீராக இயங்குகின்றன. அவைகளுக்கு ஓய்வு, 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 தளர்ச்சியான நமது கைகளின் மீது கவனம் செலுத்துகிறோம். தோள்பட்டையில் இருந்து கைவிரல்கள் நோக்கி இங்கு நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் சீராக இருக்கின்றன. அவைகள் பலமாக இருக்கின்றன. அவைகளுக்கு ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நம்முடைய கழுத்து பகுதி அவற்றை உருவாக்கிய அணுக்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அங்கு இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் சீராக இருக்கின்றது. கீழிருந்து மேல் நோக்கி, மேலிருந்து கீழ் நோக்கி அவைகளுக்கு ஓய்வு கொடுக்கின்றோம். ஓய்வு, 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 தளர்ந்த நிலை. நமது எண்ணங்கள் முழுவதும் அந்த மண்டையோட்டு பகுதி, இங்கு இருக்கக்கூடிய நுண்ணிய உறுப்புகள், ஐம்புலன்கள், இவைகளெல்லாம் நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் பெற்று சீராக இயங்குகின்றன. நமது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. உடல் முழுவதும் தளர்ந்த நிலை, அமைதியாக இருக்கின்றன. அமைதியாக இருக்கின்றோம். தளர்ந்த நிலை. நம்முடைய மனமானது அமைதியான நிலை. நாம் இப்பொழுது ஆல்பா மனநிலையில் இருக்கின்றோம். நாம் ஆல்பா மனநிலையில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் நமக்கு எது இப்பொழுது மிக முக்கியமாக தேவையோ அது ஒன்றை குறித்த நமது எண்ணத்தை செலுத்தி அது நமக்கு கிடைத்ததாகவும் அதை நாம் அதற்காக நன்றி சொல்லி அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு அந்த நிலையை நாம் இப்பொழுது உணர இருக்கின்றோம். ஆல்பா மனநிலையிலிருந்து நாம் அதை பெற்றிருக்கின்றோம்.
ஆல்பா நிலையில் இருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. எங்கள் வாழ்வில் இது கிடைக்கப் பெற்றதற்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. அற்புதமான இந்த காட்சிகளுக்கு நன்றி.
இறைவனுக்கு நன்றி. வாழ்வோம் மனநிலையில் இருக்கின்றோம். நம் வாழ்வில் தேவையானவற்றை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. அமைதியாக இருக்கின்றோம். வாழ்வா நிலையில் இருக்கின்றோம். நம் வாழ்வில் தேவையானவற்றை பெற்றிருக்கின்றோம். நமது மூச்சு காற்றின் மீது கவனம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், இவருடைய உயிர் ஆத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் வளமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் முழுவதும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தை செல்வங்களை சீக்கிரமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம்.
நம்முடன் உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். உறவுகள் நட்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுடன், வாழ்க வளமுடன். சுய கட்டளை. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன், அபரிமிதமான செல்வத்தை பெற்றிருக்கின்றேன், சரியான முடிவுகளை எடுக்கின்றேன், தெளிவாக இருக்கின்றேன், எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கின்றேன், அனைவரிடத்திலும் அன்பாக பழகின்றேன், பொறுமையோடு இருக்கின்றேன், நம்பிக்கையாக இருக்கின்றேன். நான் சக்தி மிக்கவன், சாதனையாளன், என்னால் முடியும், வெற்றி நிச்சயம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நல்ல எண்ண அலைகளின் மூலமாக இன்றைய நாளை நாம் தொடங்கியிருக்கின்றோம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய நபர்களும் சூழல்களும் நேர்மறையாக அமைந்து ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.